இன்னைக்கு எபிசோட்ல வீட்ல எல்லாரும் பாட்டியை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. கோபி ராதிகா வீட்டுக்கு வந்து என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கமலாவோட கழுத்தை பிடிச்சுன்னு இருக்கிறாரு. உங்க அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் எங்க வந்து நிக்குது தெரியுமா? இது நான் பெயிலபிள் அஃபென்ஸா, அவங்கள ஜெயில அடைச்சிட்டாங்க, வெளியே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு கோவப்படுறாரு. உங்க அம்மா பண்ணது தப்பு தான், அதான் அவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னு ராதிகா சொல்றாங்க. அவங்க தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணேன். உன்னை பார்த்தது, கல்யாணம் பண்ணது, உனக்காக என் குடும்பத்தை விட்டுட்டு வந்தது எல்லாமே தப்புன்னு கோபி சொல்றாரு. உன் சோக கதையை கேட்டு உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சேன் பாரு, அதுதான் பெரிய தப்புன்னு கோபி சொல்றாரு. நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுக்க நான் என்ன நடு ரோட்ல நின்னுட்டு இருந்தேனான்னு ராதிகா கேக்குறாங்க. ஆமா, எல்லாமே மறந்து போயிடுச்சா? நான் மட்டும் அன்னைக்கு வரலன்னா உன் வீடு ஜப்தியாகி நடு ரோட்ல தான் நின்னுட்டு இருந்திருப்பேன்னு கோபி சொல்றாரு. அதை பார்த்து பரிதாபப்பட்டு உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன் பாரு, அதுக்கான தண்டனைய இப்ப நான் அனுபவிக்கிறேன். எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா என்னோடது, எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தோம், எல்லாமே போச்சுன்னு சொல்றாரு. இந்த வயசுல குழந்தை பெத்துக்கிட்டா சந்தி சிரிக்கும், வயசான காலத்துல இப்படி குழந்தைய வளர்ப்பேன்னு கேட்டு வருத்தப்பட்டாங்க, அதுல நியாயம் இருக்கு. அதுக்காக நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேவலமான வேலையெல்லாம் ஏன் அம்மா பண்ண மாட்டாங்கன்னு கோபி சொல்றாரு. என் அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யாரையும் பார்க்க மாட்டேன், வீட்டோட கொளுத்திடுவேன்னு சொல்றாரு. செந்தில் கோபியை பாக்குறதுக்காக கிச்சனுக்கு வராரு. கோபி நடந்ததெல்லாம் சொல்லி அழுதுட்டு இருக்காரு. என் குடும்பமே என்னை எதிர்த்து நின்னாலும் எனக்கு சப்போர்ட்டா என் அம்மா நிப்பாங்க, ஆனா நான் அவங்களுக்கு எப்படி பரிசு கொடுத்திருக்கேன் பாத்தியான்னு சொல்றாரு. அம்மாவை வீட்டை விட்டு துரத்துனாங்க, அப்பவும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எந்த பையனும் தான் அம்மாவுக்கு செய்யாததை நான் செஞ்சுட்டேன்னு சொல்றாரு. அம்மா இன்னும் 2 நாள்ல வெளியே வரலன்னா இந்த கோபியை உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. பாட்டிய ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ராதிகாவை நான் தள்ளி விடலைன்னு சொல்லி பாட்டி அழுகுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.